ஃபஸ்ட்டு நம்ம வந்து பெப்பர் சிக்கன் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வத்தல் மிளகாய் கொஞ்சம், அப்புறம் மிளகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, வெங்காயம், பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக வெட்டினது ஒரு 1/2 கப்பு, தக்காளி 2. இவ்வளோதான் தேவையான பொருள்கள். அப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள் போடணும். இது எல்லாத்தோட மெஷர்மெண்ட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு சட்டி நல்லா சூடாகணும். சூடானதுக்கு அப்புறமே நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். சட்டி சூடாகட்டும். இப்போ நம்ம எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஊற்றுறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பெருஞ்சீரகம் இது 4ஐயும் இதுக்குள்ளே போடுறோம். பட்டை பெருஞ்சீரகம் நல்லா பொரியணும். நம்ம இப்போ ஒரு பிடி கருவேப்பிலை போட்டிருக்கோம். கருவேப்பிலை போட்டு நல்லா சூடாகணும். ஏன்னா சட்டினால் கொஞ்சம் நேரம் சூடாகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா இது வந்து ஃப்ரை ஆகி இந்த பச்சை மணம் போகணும். போனதுக்கு அப்புறமே தான் நம்ம வெங்காயமும் தக்காளியும் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா சூடாகி நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகணும். அடுத்தது நம்ம மிளகாய் விதை இல்லாமல் எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம போடுறோம். ஒரு 6 வத்தல் மிளகாய் போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். அடுத்தது வெங்காயம் போடுறோம். வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடுறோம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்குறோம். வதக்கி சீக்கிரமாக நம்ம வெங்காயம் ஃப்ரை ஆகணும்னா கொஞ்சம் உப்பு நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போடுறோம். உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோம். வெங்காயம் நல்லா வளர்ந்து வந்துருச்சு. அதுக்கப்புறமே நம்ம வெட்டி வச்சிருக்கிற ஒரு தக்காளியை போடுறோம். போட்டு நல்லா வதங்க விடணும். நல்லா சுருண்டு தக்காளி நல்லா சுருண்டு வரும்போது தான் அதுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஆனால் நல்லா நம்ம பொறுமையாக நல்லா வதக்கணும். அடுத்தது மிளகாத்தூள், பிளெயின் மிளகாத்தூள். அது வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடி. அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா இந்த மசாலா வந்து நல்லா உங்களுக்கு இது இந்த பச்சை மணம் போகணும். கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள்,
கரம் மசாலா தூள், பெப்பர் பொடி எல்லாமே போட்டிருக்கோம். எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறமே எண்ணெய் பிரிஞ்சு பாருங்கள் மேலே வருது. அந்த ஸ்மெல், பச்சை ஸ்மெல் போயிட்டு அதுக்கப்புறமே நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம கழுவி வச்சுருக்கோம். எப்படின்னா மஞ்சத்தூள், உப்பு, கோதுமை மாவு 2 ஸ்பூன் கோதுமை மாவு போட்டு நல்லா கழுவுங்க. 4 தடவை கழுவணும். கழுவி நல்லா ஸ்மெல் போயிடுச்சு, பச்சை வாடையே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம போடுறோம் சிக்கனை வந்து இதுக்குள்ளே பிழிஞ்சு தண்ணி இல்லாமல் போடுறோம். சிக்கன் வந்து 3/4 கிலோ போட்டிருக்கேன் நான். 3/4 கிலோவுக்கு இந்த அளவுகள் எல்லாமே நீங்கள் பார்த்துக்குங்க. எல்லாமே நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன். இன்னொரு தடவை சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயை ஊற்றுறதுக்கு அப்புறமே பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே நம்ம போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுறோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போடுறோம். போட்டுட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமே 1 ஸ்பூன் மிளகாத்தூள், காஞ்ச மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூனு போல் உங்களுக்கு மிளகுத்தூள் போடணும், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. அதுக்கப்புறமே என்ன பண்ணுறோம், நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை போடுறோம். சிக்கனை போட்டு நல்லா இது உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலே வதங்கணும். வதங்கி இந்த சிக்கன் வந்து உப்பி கொஞ்சம் மேலே வரணும். இல்லைன்னா உடனே நீங்கள் வந்து சுடு தண்ணி அது மேலே ஊற்றும்போது அந்த சிக்கன் வந்து பிரிஞ்சு ஒரு மாதிரி பிஞ்சு போயிடும். அதுக்காக என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயிலே வதக்கும் போது இந்த சிக்கன் வந்து உப்பி கொஞ்சம் வரும். அதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டான அளவு பதம். அதனால் ஒரு 2 செகண்டு இந்த சிக்கனை வந்து அப்படியே விட்டுருணும். அதுக்கப்புறமே தான் சுடு தண்ணி தான் நம்ம எப்பயுமே ஊற்றணும், பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. இது மிதக்கிற அளவுக்கு, சிக்கன் மிதக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். இப்போ கொஞ்சம் நேரம் அது எண்ணெயில் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமே நம்ம தண்ணி இப்போ வந்து சுடு தண்ணி, நல்லா ஹாட் வாட்டர். இது வந்து மிதக்கிற அளவுக்கு, சிக்கன் மிதக்கிற அளவுக்கு போதும். ஏன்னா சிக்கன் வந்து தண்ணி விடும். அதனால் ரொம்ப தண்ணியாச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப வத்துறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் இது மிதக்கிற அளவுக்கு தண்ணி போதும் உங்களுக்கு. அது வெந்து வந்துடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். இது வந்து கேரளா சிக்கன், பெப்பர் சிக்கன். இது என் அம்மாவோட ரெசிபி. இது ட்ரெடிஷ்னலான ரெசிபி. நீங்கள் சமைச்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா கொதிக்குது. கொதிச்சு இங்கே பாருங்கள், நல்லா சுருண்டு இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் வற்றி நல்லா பெரண்டு வரணும். பெரண்டு வரும்போது இங்கே பாருங்கள் நல்லா இது மசாலா எல்லாம் நல்லா பிடிச்சி எல்லாம் நல்லா இதாகிடுச்சு. நல்லா கொதிக்குது. கொதிச்சதுக்கு அப்புறமே தண்ணி கொஞ்சம் வற்றணும். வற்றினதுக்கு அப்புறமே நம்ம வந்து மல்லி இலையும் கறிவேப்பிலையும் போட்டு இறக்க வேண்டியதான். இன்னும் ஒரு 10 நிமிஷம். இப்போ வந்து நல்லா பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டிங் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு நல்லா சூடு சாதம், இந்த சிக்கன் கிரேவி, பெப்பர் சிக்கன் இதையும் போட்டு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் சாப்பிடுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சாப்பிட வாங்க. பிளேட்டிங் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், சூப்பரான சிக்கன் கிரேவிங்க, பெப்பர் சிக்கன் கிரேவி. இது பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் ஈஸியாக சீக்கிரமாக சமைச்சிடலாங்க. எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுட்டோன்னா ஒரு 10 மினிட்ஸில் கட் பண்ணிவிடுவோம். உடனே சிக்கன் எல்லாம் கழுவிட்டு ஃபாஸ்ட்டாக நம்ம ஆஃபீஸ் போகிறவங்க, பேச்சுலர்ஸ் எல்லாருக்குமே ஈஸியாக பண்ணக்கூடியது. ரொம்ப டேஸ்ட்டு. ஒரு ரைஸ் வச்சு சாப்பிட்டாலே போதும், சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். எல்லோரும் சாப்பிட வாங்க.